சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். இந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அதை குறிப்பாக பாஜக அணியில் இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேறதா முடிவு பண்ணி அறிவித்து தீர்மானம்லாம் நிறைவேற்றி அதை ஒரு ஜெயக்குமார் பேட்டியில் மூலமாக சொல்லி இந்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருந்த உடனேயே அந்த நேரத்திலேயே நான் ஒரு விஷயத்த சொன்னேன். இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்க போகிறாரு. அவர் வர அடுத்த தேர்தலில், அதாவது இந்த 2024க்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில், அதாவது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட போய் இந்த இடிஎம்கே, எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய டிஎம்கேவும் அந்த டிஎம்கே கூட்டணி வைக்கும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இன்னொரு வார்த்தையும் கடுமையாக பயன்படுத்திகிட்டே வந்தேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் தென்னையமாக தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே வந்தேன். அதை ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறது வரைக்கும் இருந்தது வேற கதை. திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை மாறின பிறகு உள்ள மாற்றத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது 2021 19 பாராளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல், இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தேர்தல்கள். அப்போ அந்த நேரத்தில் குறிப்பாக 2021 பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ கிடச்சுன்னு அது திமுக, அதாவது எடப்பாடி போட்ட பிச்சைங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ அவங்க புண்ணியத்தில் தான் இது வந்துச்சு, பாஜகவுக்கு ஒன்றுமே இல்லை, இங்கே பாஜக ஆதரவோடெல்லாம் எடப்பாடி வெற்றி பெறவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக பேசிட்டே இருந்தாங்க. ஒரு கூட்டணிங்கிற போது 2 பேரும் விட்டு கொடுத்து வாங்குறது தான், 2 பேருடைய இதுவும் இருக்க தான் செய்யும். இப்போ என்ன கதை ஆகி போச்சுதுன்னா, நான் தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவது பாஜக தனித்து நிற்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் இதில் நின்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூட முடியும். அந்த இதை கெடுத்துவிட்டு பழையபடி எடப்பாடி கூட போய் கூட்டணி வைக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதை சொல்லி பதிவு பண்ணிட்டேன். அதுதான் அது நோக்கமாக இருந்துச்சு. அப்படி இருந்தால் பாஜக வளராது, அது கூடவே இருக்கும், ஆனால் வளராது, வளர முடியாது, வளர விட மாட்டாங்க. அவங்க எங்களால் தான் நாங்கள் போட்ட பிச்சையில் தான் நீங்கள் 4 எம்எல்ஏ வந்தீங்க, இதையே டயலாகே சொல்லிகிட்டே தெரிவாங்க. குறிப்பிட்ட 1-2 பேருக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில இடங்களில், மற்ற இடங்கள்லாம் போண்டி ஆகி போயிடும். அப்படிதானே? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தேன். இப்போ எதுக்கு இந்த டாப்பிக்கை நான் இப்போ எடுத்து பேசுகிறேன்னா, இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று திமுக ஒரு கணக்கு போட்டுச்சு. முன்னாடி இதை நான் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த எடப்பாடி பழனிசாமி தனியாக போகிறதுக்கு ஒரு காரணம் மு.க. ஸ்டாலின் அந்த பக்கம் இருந்து அவங்க கொடுத்த அழுத்தம், இல்லாட்டா உன் மேலே கேஸ் போட்டு தனியாக பேர் வெளியேறின்னு சொல்லி அவங்களுக்கு எதிர் அணியை சிதைக்கணுங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. எதிர் அணியை சிதைச்சாதான், அப்போ சிதைச்சு விட்டுட்டா அவங்க அந்த கூட்டணி மக்கள் மத்தியில் எவ்வளவு அதிருப்தி இருந்தாலும் சரி, பழையபடியும் நம்மளே எல்லா இடமும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு குறுக்கு சிந்தனையில் தான் திமுக அணி, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர் பிளான் பண்ணியிருந்தார். அவர் எதிர்பார்த்த மாதிரியே எதிரணியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தனியாக போயிட்டார். இப்போ தனியாக போனதுனால அவருக்கு என்னன்னா திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய நல்ல காரியத்தை செய்து வச்சாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம நாட்டுக்கு நல்லது கிடையாது, தமிழனுக்கு நல்லது கிடையாது, தமிழ் இனத்துக்கு நல்லது கிடையாது. அது அதில் தலைமை ஏற்று நடத்துறது யார்? சீமானுடைய கடந்த காலத்தை எடுங்க. சீமான் தமிழனே கிடையாது. அது எப்படிங்க? பொண்டாட்டியும் தமிழச்சி கிடையாது, இவரும் தமிழன் கிடையாது, இவருடைய பூர்வீகம் மலையாளி. அப்போ அங்கேருந்து வந்தேறி தான் இவர் மற்றவங்களெல்லாம் பாடம் நடத்திட்டு அலையிறாரு. அங்கேயே தப்பாகி போச்சுதில்ல. அதாவது இலங்கை தமிழர்களை வச்சு ஒப்பேத்திற மாதிரி அப்படியே பேசிட்டு அந்த இலங்கை தமிழர்களுக்கு என்ன செய்தார்? ஒன்றும் செய்யலை, ஒரு ஈரம் ஒன்றும் செய்யலை. குறைந்தபட்சம் நான் இலங்கை அகதி பண்ண கல்யாணம் பண்ணுவேங்கிறதையாவது நிறைவேற்றினாரா? அதையும் நிறைவேற்றலை. ஒரு சந்தர்ப்பவாதி. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை பிரிக்கணுங்கிறதுல கரெக்டாக இருப்பார். பிரிக்க முடியும் அவரால். இந்த வாட்டி தான் சிக்கலில் மாட்ட போகுது. அப்போ இப்போ எப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை பிரித்து விடுறதுல அவர் ஒரு முக்கியமான பங்காக இருப்பார். இப்போ திமுகவுக்கு அதிருப்தி, அப்போ அந்த ஓட்டு எங்கே போகும்? நேரே எதிராக இருக்கக்கூடிய இப்போ இன்றைய சூழ்நிலையில் அண்ணாமலைக்கு போகும். அப்போ அண்ணாமலைக்கு போகக்கூடிய ஓட்டில் சீமான் எலெக்ஷனில் போட்டியிடலைன்னு வச்சுருங்களேன். அப்போ அந்த ஓட்டு எங்கே போகும்? சீமானுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஓட்டில் ஏதாவது வரும்னு எதிர்பார்க்குற ஓட்டில் 75% அண்ணாமலைக்கு வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுகளை தவிர அதில் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை வராமல் கூட இருக்கலாம். ஆனால் அது தவிர இந்து ஓட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்க எல்லாம் நிறைய அண்ணாமலை தான் இருக்குது, நிறைய அண்ணாமலை பக்கம் வந்துடுவாங்க. ஏற்கனவே நிறைய பேர் வந்துட்டாங்க, சரி மிச்ச மீதி இருக்காலும் வந்துடுவாங்க. அப்போது அந்த இது அண்ணாமலைக்கு வரக்கூடாது. வராமல் அதை பிரித்து அப்படியே இந்த சைடு வாக்கில் நவுட்டிட்டு போயிட்டா அது திமுக அணிக்கு ஒரு நல்ல அழகான ஒரு சௌரியத்தை செய்து கொடுக்குற மாதிரி இருக்கும். எடப்பாடி இந்த பக்கமாக பிச்சுக்கிட்டு போய் தனியாக நான் நிற்கிறேன்னு சொல்லி தனி ஆவர்த்தனம் போய் இதெல்லாம் பண்ணனால அவரு என்ன ஆகி போச்சுது? அப்போ திமுகவுக்கு இன்னும் கொண்டு சுலபமாக ஆகி போச்சுன்னு அவங்க மனப்பால் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய அதிருப்தி அதை விட அதிகமாக போய் எதிரணியில் இவர் எடப்பாடி பாதியை ஓட்டை பிரிச்சுருவார்னு சொல்லி நினச்சிட்டு காயை நகர்த்தி விட்டா
எந்த பக்கம் சீமானுடைய ஓட்டும் அடி, அந்த பக்கம் ஏன்னா நாம ஓட்டு போட்டு என்ன ஆகும் போகுது? சீமானுக்கு ஓட்டு போடுறது என்ன நன்மை இருக்கு? அந்த கடல்ல கொண்டு போடுறதும் சரிதான், சீமானுக்கு ஓட்டு போடுறதும் சரிதான். என்ன நன்மை இருக்கு சொல்லுங்க? யாரு பிரதமர்? சீமான் வந்து யார பிரதமரை 40 இடத்தையும் கையில கொடுத்துட்டாதே வச்சுருங்க. பாண்டிச்சேரி சேர்த்தே 40 இடத்த கையில கொடுக்கறதாகவே ஒரு கற்பனையில பேசுங்களா? அவர் பிரதமர் யாரு? அவரே பிரதமர் ஆயிடுவாரோ, அதிபர் ஆயிடுவாரோ? அப்போ அங்கேயும் இல்லை. சரி, யார் பிரதமர்னு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏதோ கண்மூடித்தனமா எங்களுக்கு பணம் வந்து இந்த தேர்தலுக்கு யாருங்க செலவுக்கு எப்படி பைசா வந்துச்சு சொல்லுங்க? சீமானுக்கு தேர்தல் செலவு செய்யறதுக்கு பணம் யாரு கொடுத்துட்டு இருக்காங்க? தேர்தல் அதாவது பணம் கொடுக்காம எந்த வண்டியும் ஓடாது. பணம் கொடுக்காம எவனும் மேடை போட்டு தரப்போறதில்ல. பணம் கொடுக்காம எவனும் வந்து உங்களுக்கு மைக் செட் வச்சு தரப்போறதில்ல. நீங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆடம்பர வெளிநாட்டு இறக்குமதி கார்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யார் இதுக்கெல்லாம் செலவுக்கு எவன் பணம் கொடுக்க? உங்களுக்கு ஒன்றும் பெரிய கோடீஸ்வரம் கிடையாது, உங்களுக்கு பெரிய ஒரு தொழில் அதிபர் நீங்க கிடையாது, உங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. எப்படி வாழ்றீங்க? எப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு? எல்லாம் வந்து ஆளுங்கட்சி. இப்போ இந்த மு.க. ஸ்டாலின் கொடுத்த பிச்சையில தான் வண்டி ஓடுது. தெளிவாக சொல்லணும்னா அதான். ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கியாச்சு, முடிஞ்ச வரைக்கும் பிரச்சாரம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டை பிரிக்கணும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 7% ஏற்கனவே இருக்குங்கிறது நிரூபிக்கப்பட்டது. அப்போ 7% ஓட்டை பிடுங்கிட்டோம் அப்படின்னா இந்த 7%ம் அண்ணாமலைக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு பாஜக அணிக்கு போக வேண்டியது. அந்த 7% பிடுங்கி வெளியே கொண்டு 7% அட்லீஸ்ட் 5% அந்த பக்கம் போக வேண்டியது. அப்போ அதை பிடுங்கி வெளியே இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஆளுங்கட்சி திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை ஈஸியாக ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒரு வேலை. அதுக்காக வேண்டிதான் இப்போ பாருங்க, அந்த பிரச்சாரத்துலலாம் பாருங்களேன். அதாவது திமுக பரவாயில்ல, அது பரவாயில்ல, ஆனா பாஜக தான் வரக்கூடாது. இப்போ உன்னி கத்துவார், இந்த பக்கம் அப்படியே நரம்பு பொட்டைக்கும். எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படியே பேசிட்டு வந்து இப்படி சொல்லிடுவார். அப்படின்னா என்னது? நீங்க யாரு திமுகவுக்கு வேணா ஓட்டு போடுங்க, ஆனா வந்து பாஜகவுக்கு போடுறாங்க, எனக்கு போடாட்டாலும் பரவாயில்லைங்கிற ரேஞ்சுக்கு தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும். வரக்கூடியதில்லை. இப்போ வார்த்தையை கவனிக்க, ரொம்ப மைனூட்டாக கவனிச்சுட்டே பாருங்க, துல்லியமாக கவனிங்க, உங்களுக்கு தெரியும், நல்லா புரியும். இது வந்து சீமானுடைய ட்ராக். அப்போ சீமான் வந்து கொஞ்சம் ஓட்ட இந்த பக்கம் பிரிச்சுட்டு போனால் அதனால ஆளுங்கட்சி அதாவது திமுக கூட்டணிக்கு ஒரு லாபம். இந்த பக்கம் எடப்பாடி வந்து தனியாக நட்டுக்கிட்டு போயாச்சு. அப்போ என்ன ஆகும்? இது வந்து பிரிஞ்சாச்சுன்னா ஈஸியாக வந்து ஆளுங்கட்சி கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லி மனப்பால் குடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கேயும் பொழைப்பில் மண்ணவாரி போட்டார் அண்ணாமலை. அண்ணாமலையினுடைய எழுச்சி அது இவங்க எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு போயிட்டு. இதில் தான் நான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை சொன்னேன் பார்த்தீங்களா? அவர் வந்து தனியாக நின்று நாங்கள் வந்து நிரூபிக்க போகிறோம் அப்படி போய் இப்போ இன்னைக்குள்ள நிலவரப்படி அவர் வெற்றி பெறதுக்குன்னு சொல்லி ஒரு தொகுதியை மட்டும்தான் லேசாக சொல்கிறாங்க. ஒருவேளை அப்படிங்கிறாங்க, அதுவும் வெற்றி பெறாதுன்னு நான் சொல்கிறேன். ஈரோடு சொல்கிறாங்க, ஈரோடு வந்து வெற்றி பெறலாம்ங்கிற கணக்கில் தான் இருக்கே ஒழிய வெற்றி பெறுங்கிற கணக்கில் அதுவும் இல்லை. கண்டிப்பாக வெற்றி. சரி, எடப்பாடிக்கு ஓட்டு போட்டு அவர் வெற்றி பெற்று ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று அவரே பிரதமர் ஆயிடுவாரோ? சான்ஸே கிடையாது. அப்படி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஹோப் இருந்ததுன்னா, ஒரு நம்பிக்கை அந்த அணிக்கு இருந்துச்சுன்னு வச்சுருங்களா? அணி இல்லை, அவருக்கு தான் அந்த அவர் ஒரு இடம் இடிஎம்கேக்கு இருந்துச்சுன்னு வச்சுருங்களா, நிறைய பேர் அந்த கூட்டணிக்கு போயிருப்பாங்க, நிறைய கட்சிகள் அந்த பக்கம் நகர்ந்து போயிருக்கும். இப்போ ஏன் நகர்ந்து போகலை? நான் பணத்தை தாரேன்னு பிரதமர் தான் வெளிப்படையாக சொன்னாங்களா? எங்களுக்கு தொகையும் கொடுத்தாங்க, நாங்கள் எதுவும் கேட்ட மேல் சபையும் கொடுத்தாங்க, இதையும் கொடுத்தாங்க. அதாவது நல்லா தெரியும், அங்கே போகிறதுனால ஒரு பைசா பிரயோஜனப்படாத ஒரு தொகுதி கூட வெற்றி பெற போகிறது இல்லைன்னு நல்லா தெரியும். பிரேமலதாவுக்கும் தெரியும், அங்கே எஸ்டிபிஐ கட்சிக்கும் தெரியும், எல்லா கட்சி இது 2 தானே இருக்காங்க, இவங்களுக்கு தெரியும். ஆனால் பணம் கிடைக்குதுல்ல, அதை வச்சு சும்மா அப்படி கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு செலவு பண்ணிட்டு மிச்சத்தை வந்து அப்படியே ஓரமாக வச்சு அடுத்த எதிர்கால இதை நம்ம செய்யலாங்கிறது தான் நோக்கம். அதை வெளிப்படையாக தான் அதானே உண்மை, வேற என்னத்தை. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவர் வந்து பணத்தை அள்ளி வீசியும் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொன்ன பிறகு சொந்த கட்சிக்காரங்களே போட்டியிட முன் வரலையே. கோயம்புத்தூரில் அண்ணாமலை நிற்கிறாரு, தங்கமணி வேலுமணி பெரிய சிங்கங்கள் நிற்கிது அப்படின்னாங்க. கடைசியில் எல்லாமே அசிங்கமாக தானே இருக்குது. ஒரு ஆள் துணிஞ்சு அண்ணாமலைக்கு எதிர்கொள்றதுக்கு ஒரு ஆள் களத்தில் இறங்குக்கு துப்பு இல்லைல்ல. அங்கே போய் விதாண்டவாதம் பேசுறதுக்கு அதான் 2 நாள் பேசுனாங்க, அதுவும் முடிஞ்சு போச்சு. ஏன் எடப்பாடியே போய் நிற்கலாமே? சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வேண்டியது தானே. அங்கே போய் தலைப்பை கட்டிட்டு இறங்கியிருக்க வேண்டியது தானே கோயம்புத்தூரில். அப்படி நீங்கள் அண்ணாமலையே வெற்றி பணம் எக்குத்தப்பா இருக்குது, உங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்புன்னு சொல்கிறீங்க, போய் நின்றுக்க வேண்டியது தானே. நின்று வெற்றி அன்னைக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அங்கே நின்று அண்ணாமலையை வெற்றி கொண்டுட்டார் அப்படின்னா நான் தான் பெரிய தலைவர்னு சொல்லலாமே. அதில் என்ன சந்தேகம்? சாதாரண விஷயம் தானே. அப்போ ஏன் அங்கே நிற்க துணிச்சல் வரல? ஏன் ஓபிஎஸ் நிற்கிறார்ல ராமநாதபுரத்தில் தனி ரெட்டையிலைங்கிற சின்னமே இல்லாமல் ஒருத்தர் பலாப்பழம் சின்னத்தில் நின்று அடித்து தூக்கிட்டு வராருல. அங்கே தேனியில் குக்கர் சின்னத்தில் நின்று டிடிவி தினகரன் நின்று வெற்றி வாகை தவிர கன்ஃபார்ம் வெற்றி தான் அவர் வராருல. அவர் விட்டுருக்க வேட்பாளர் திருச்சியில் கூட வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவங்க முன்னேறி வராங்கல்ல. உங்களுக்கு ஏன் அந்த துணிச்சல் இல்லாமல் போச்சுது? எத்தனை முன்னாள் அமைச்சர்கள், எத்தனை தலைவர்கள். கேபி முனுசாமி எங்கே போய் தலையை போட்டு கிடக்காரு? நிற்க வேண்டியது தானே ஒரு தொகுதியில், கிருஷ்ணகிரியில் நிற்க வேண்டியது தானே. ஏன் நிற்க மாட்டேங்கிறாரு? ஏன் ஓடி ஒழியணும்?
CV சண்முகம் நிற்க வேண்டியதானே, வாய் நல்லா பேசிட்டு தெரிஞ்சார்ல, போதையில் உளறிட்டு இடந்தார்ல, நிற்க வேண்டியதானே, ஏன் ஓடி ஒளிஞ்சாரு? அந்த தர்மகோல் விஞ்ஞானி மதுரையில் போய் நிற்க வேண்டியதானே, ஏன் நிற்காம ஓடி ஒளிஞ்சாங்க? இப்போ இவங்களுக்கு விஷயம் என்னன்னா, நின்னா தோத்து போயிடும்னு கன்ஃபார்ம். ஐயா இப்போ வேண்டாம், நான் சட்டசபையில் பார்க்குறேன், சட்டசபைனா இப்போ என்ன ரிசல்ட்னு பார்த்துட்டு அப்புறமா பார்க்குறேன்னு. இப்போ எதுக்கு இந்த விஷயத்த நான் இவ்வளோ விலாவாரியாக சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா, அவங்களுக்கே கூட நம்பிக்கை ஏற்படுத்தினது ஒரே ஒரு தொகுதி ஈரோடு. வெற்றி பெறலாம் அப்படிங்கிற லெவலில் கொஞ்சம் மேலே ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு ஒரு சின்ன ஒளிக்கிட்ட கொடுத்த மாதிரி இருக்குது. அங்கே மட்டும்தான் தொடக்கத்தில் தென்காசி கூட வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. அவரு கூட்டணி தான் இருந்தாலும் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆரம்பத்தில் வெற்றி பெறலாமோ, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி லேஸ். அது டாக்டர் ஜான் பாண்டியனை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டினால, ஜான் பாண்டியனுக்கு அவர் அந்த தொகுதியில் உள்ளவர் இல்லை அப்படிங்கிறது. அதனால அவருக்கு அங்கே ஏற்கனவே ஆனந்தன் அனையாசாமியை தான் நிப்பாட்ட போறாங்கன்னு மக்கள் மத்தியில் ஏற்கனவே ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு. அவர் ரொம்ப தங்கமான மனுஷன், அந்த இளைஞர், அவருக்கு தான் கண்டிப்பாக வாய்ப்பு, அவருக்கு எல்லா சமுதாய மக்களுடைய ஆதரவும் இருக்கு. இதெல்லாம் ஒரு சாதகமான சூழ்நிலையை இருந்த இடத்துல திடீர்னு ஜான் பாண்டியனை கொண்டு நிப்பாட்டினாங்கன்னு சொன்ன உடனே ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அது கிரவுண்ட் லெவலில் தெரிஞ்சது. அதனால அந்த நேரத்தில் ஆரம்ப நேரத்தில் ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான, அவர் வெற்றி பெற மாட்டாருங்க. அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓட்டு வாங்குவார், ஒரு 2,60,000 ஓட்டுக்கு மேலே 2,50,000 தாண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த வாட்டி அவ்வளோ வாங்க முடியுமான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவர் வாங்கியிருக்கார். ஏன்னா அவர் தேவேந்திர குல ஓட்டை அவருக்கு ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கியிருக்காரு. அவர் தனியாக நின்று 2014 2,60,000 ஓட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி வாங்கின தொகுதி தான், சந்தேகமே கிடையாது. அப்புறம் என்ன இதுக்கு 2019 தோத்தாருன்னு அடுத்த கேள்வியை நம்மளே கேட்கலாம். இங்கே அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருலாங்க. அப்புறம் ரெட்டையிலையில் வேற நின்னார் 2019. அப்புறம் அதிமுக ஓட்டெல்லாம் அங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி அதிமுகவில் நின்று 2014 வெற்றி பெற்றதே அதிமுக வேட்பாளர் தான். அவங்க 4 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஒரு 4.5 லட்சமோ ஏதோ வாங்கியிருந்தாங்க. அந்த 4.5 இவர்கிட்ட ஒரு 2.5 அப்போ பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துக்கு மேலே ஓட்டு இருக்குது. அப்போ கண்டிப்பாக டாக்டர் தான் வெற்றி பெற போகிறாரு அப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ள கள நிலவரத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அது இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு. இதுதான் நிலவரம். அதனால டாக்டர் கிருஷ்ணசாமி அங்கே வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் லேசாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி பேசப்பட்டது. அந்த மாதிரி தான் இதையும் சொன்னாங்க, ஈரோடையும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ அங்கே அப்படி இல்லை, களம் சுத்தமாக தலைகளை மாறி போச்சுது. அதாவது குறிப்பாக முக்குலத்தோர் ஓட்டு இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான ஒரு இது. தென்காசி தொகுதியில் முக்குலத்தோர் ஓட்டு ஒரு முக்கியமான ஓட்டு. அப்புறம் நாடார் ஓட்டு, மற்ற சமுதாய ஓட்டுலாம் இருக்குது. பாஜகவில் இருக்கக்கூடியவங்க என்ன காரணமாக இருந்தாலும் சரி தான், அவங்க தேசியவாதிகளாக தான் யோசிப்பாங்க. யாரை நிப்பாட்டினாலும் ஓட்டு சரி ரைட்டு, முதல்ல 2 நாள் அதிருப்தியாக பேசுவாங்க. அப்புறம் 3 நாள் சரி ஓகே, மோடிக்காக அண்ணாமலைக்காக ரைட் ஓகேன்னிடுவாங்க. அந்த அடிப்படையில் அங்கே களம் மாறி போச்சுது. அப்புறம் அவரும் கீழே இறங்கி பேச ஆரம்பித்தார். டிடிவி தினகரனும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். எல்லாருமே ஆனந்தன் ஐயாசாமியும் எல்லாமே இறங்கி பேச ஆரம்பிச்சு இப்போ களத்தை மாற்றிட்டாங்க. களம் மாறி போச்சுது. இப்போ அங்கே தென்காசி ஜான் பாண்டியன் வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் அங்கே போயிட்டு, அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது இவங்க நம்பிக்கை அடிப்படையில் இருக்கக்கூடியது ஈரோடு மட்டும்தான் சொல்லக்கூடிய இருக்கு. அதுவும் வருமாங்கிறது டவுட்டு. அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு முடிஞ்சு போச்சாக. இந்த நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி கூட இருந்த எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. தேவையில்லாமல் நம்ம வெளியே வந்துட்டோம், வீராப்பா பேசிட்டு நம்ம பிஜேபி கூட்டணிலேருந்து வந்துட்டோம். அங்கே உள்ளால நம்ம இருந்திருந்தோம்னா அழகா நம்மளால தான் அவங்களுக்கு வெற்றிங்கிற மாதிரி பில்டப்பும் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக பல இடங்களில் வெற்றியும் பெற்றிருப்போம். இன்னைக்கு நம்ம வெளியே வந்தனால அவங்க இப்போ வெற்றி பெற போகிறாங்க. நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி, திமுக காரன்ட்ட கேட்டாலும் சரி தான், கண்டிப்பாக 10க்கு மேலே கிடைக்குங்க. இதை சொல்ல தான் செய்கிறாங்க. 10க்கு மேலே பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொல்றாங்க, திமுக கூட்டணியில் உள்ளவங்க சொல்றாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுறாங்க. இப்போ வட இந்திய பத்திரிகைகள் அவங்க இவங்க கருத்து கணிவில் ஒரு 6 கிடைக்கும், ஒரு 5 கிடைக்கும், ஒரு 10 கிடைக்கும், 12 கிடைக்கும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்துட்டாங்க. இவங்களே எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது தொகுதியும் வரிசையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தந்த தொகுதிகள்லாம் வெற்றி வாய்ப்பு, இந்ததெல்லாம் பாஜக அணிக்கு தான் போகுதுங்கிறத இப்போ நம்மளே தைரியமாக சொல்லலாமே. தேனி சொல்லிடலாம், ராமநாதபுரம் சொல்லிடலாம், நெல்லை சொல்லிடலாம், கன்ஃபார்மானது. அது கோயம்புத்தூரை சொல்லிடலாம், நீலகிரியை கூட சொல்லிடலாம். நீலகிரி முதலாவது ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அங்கே ஆராசா அவுட்டுன்ட்டாங்க. அப்புறம் தென் சென்னையை சொல்லிடலாம், அதை சிதம்பரத்தை சொல்லிடலாம். அப்படியே அடிக்கிட்டே போகலாமே வரிசையாக. அப்படியே டக்குன்னு ஏறி வந்துட்டு தருமபுரி வந்துட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு எண்ணிக்கை அப்படியே டமால்னு மேலே போயிட்டே இருக்கா. இது மற்ற எதிரணியில் சொல்லக்கூடியது, நாம சொல்லக்கூடியது இல்லை. எதிரணியில இருந்து இந்த தொகுதியெல்லாம் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல பொள்ளாச்சி இருக்குது, திருப்பூர் இருக்குது. அப்போ இது எல்லாமே கொங்கு மண்டலத்துலலாம் நல்லா அடித்து வாரி வர மாதிரி தான் இருக்குது.
அதனால இது எல்லாமே சாதகமா வர்றதுனால அங்கே வந்து இவங்களுக்கு வந்து திமுக அணிக்கே அப்படி அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது ஒரு பக்கம். ரெண்டாவது இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடியை ரொம்ப நிலைகுலைய செய்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவர் 3வது இடத்துல கூட இல்லை. பல இடத்துல பல தொகுதிகளில் வந்து 4வது இடத்துக்கு போற மாதிரி இருக்கு. நீங்க 2வது இடத்துல பல இடத்துல வந்தா கூட ஓரளவுக்கு நாங்களும் இவ்வளோ இடத்துல வந்திருக்கோம்னாவது சொல்ல முடியும். அதுக்கும் வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது அப்படி சுருங்கிக்கிட்டே போகுது அது. அதனால பார்த்து அதுவும் நீங்க தென் மாவட்டங்களில் சொல்லவே வேண்டாம். அங்க வந்து ஒருவேளை 2வது இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல வந்து தென்காசியை வேணா நம்பலாம். ஒருவேளை அதான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய செல்வாக்கு எல்லாம் சேர்ந்து அது 2 பிடிக்குமா இல்லையாங்கிறது ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். 2வது இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா தென் மாவட்டங்களில் மொத்தமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில எல்லாம் நினைக்கவே முடியாது. எந்த தொகுதியில வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வேட்பாளர் சென்னையில வந்து வெற்றி பெறுவாங்க சொல்லுங்க? வாய்ப்பே இல்லை. ஏதோ தென் சென்னையில் அவர் ஒருத்தர் வேட்பாளர் இருக்கிற பேராவது வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். மற்றபடி மத்திய சென்னை நீங்கள் வந்து தேமுதிக கொடுத்துட்டு ஒதுங்கி ஓடி போயிட்டீங்க. வட சென்னை அப்போ அங்கே எல்லா இடமும் சிக்கலாக தான் இருக்குது. அதனால் 2வது இடம் வர்றதே வந்து வந்தால் ஒரு 2-3 தொகுதிகள் வரலாம்ங்கிற இடத்துல தான் இருக்குது. 40 தொகுதிகளில் பாண்டிச்சேரி சேர்த்து ஒரு சில தொகுதிகளில் 2வது இடம் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். வெற்றி பெறதுக்கு ஈரோடு சொன்னதும் முடிஞ்சு போச்சு கதை. அங்கேயும் வந்து அவர் பெரிய கோடீஸ்வரன், பணத்தை அள்ளி வீசுவார், அதனால வந்துடுவாருன்னு சொல்லி கதை விட்டு பேசிட்டு நடந்தாங்க. இன்னைக்கு அதுவும் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அண்ணா எடப்பாடிக்கு கூட நெருக்கமான ஆட்கள் எல்லாம் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, தேவையில்லாமல் நம்ம இப்போ பகைச்சிக்கிட்டு வந்துட்டோம், வாழை முறுக்கிக்கிட்டு பெருசாக வெளியே வந்தோம், இன்னைக்கு ஒரு இடத்துலையும் நம்ம வெற்றி வாய்ப்பு இல்லாத லெவலில் நம்ம இப்போ தவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இனிமேல் போக போக என்ன ஆகும்? இன்னும் 1 வாரம் தான் இருக்குது தேர்தல். 1 வாரம் முடியும் போது என்ன ஆகும்? கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு என்ன ஆகும்? கூட இருக்கும் பாதி பேர் பிச்சுக்கிட்டு போயிருவாங்க. இந்த தேர்தல் முடிவு வரும் பாருங்க, நான் சொன்னதுதான், எடப்பாடி தெருவும் திண்ணையமாக தான் நிற்க போறாரு அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அணியில் அவங்க என்ன மனப்பால் குடிச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த எதிரணி ஓட்டை நம்ம பிரிச்சிட்டோம், அதனால வந்து நமக்கு வந்து சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது வச்சிருக்காங்க. சில தொகுதிகள் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது, அதில் இல்லைன்னு கிடையாது. இந்த ஓட்டு பிரிஞ்சதுனால இல்லை, ஏற்கனவே அவங்க வந்து பணத்தள்ளி வீசி எடுத்து இது பண்ணனால சில தொகுதிகள் வந்து அவங்களுக்கு சாதகமாக, அதையும் உறுதியாக சில தொகுதி, இந்த தொகுதியை நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவாருன்னு சொல்லுங்கன்னா இப்போ சொல்ல முடியல அவங்களாலேயே. இந்த தொகுதியில் நாங்கள் தாங்க வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிறத இப்போ இன்னைக்கு சொல்ல முடியல. பணத்தெல்லாம் அள்ளி வீசி அது கரெக்டாக போய் சேர்ந்து அவன் பணம் வாங்கினவன் வந்து விசுவாசமாக அவங்களுக்கு ஓட்டு போடுவானான்னு பார்த்து அவன் ஓட்டு போட்டால் நீங்கள் வரலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோதான். இப்படி தான் அவங்களுடைய வெற்றி வாய்ப்புங்கிறதே இருக்குது. இப்போ பணம் கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு வராங்க, வாரான் அப்படியே பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறான், அவ்வளோதான். அதுவும் இன்னொரு இது என்னென்னா, பேக்கேஜ் முறையிலலாம் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது திருப்பூரில் கூட்டமாக வருவாங்க, வந்து முடிஞ்சோடனே அதுக்கு வந்து 300 ரூபா, அப்புறம் ஒரு கோட்டரா இல்லை 200 ரூபா ஒரு கோட்டரு, பெண்களா 200 ரூபா ஒரு சேலை எடப்பாடி கூட்டத்துக்கு. சரி, அங்கேருந்து அடுத்து பல்லடத்துக்கு போகிறாங்களா, உடனே இந்த பல்லடத்தில் மத்தியானம் சாயந்தரம் வந்து திருப்பூர் அப்படின்னா பல்லடத்தில் வந்து இதேமாதிரி 200 ரூபா ஒரு இது. அப்புறம் இங்கே அப்போ ஒரு நாளைக்கு 2 இடம் 2 அப்படி பேக்கேஜை ஒரு 400-500 ரூபா கையில் கிடச்சிடும், அப்புறம் 2 கோட்டரும் கிடச்சிடும், அந்த அப்படியே போயிடலாம். இப்படி இருக்கு. இவங்க ஓட்டு போடுவாங்களா? இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு உங்களுக்கு கஷ்டம். சரி, இப்படி வரக்கூடியவங்க தான் எவ்வளோ பேர் வராங்க? ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் வந்துட்டு இருக்காங்க. இதுதான் திமுகவினுடைய நிலைமை. திமுகவுக்கு வரக்கூடியவங்கலாம் நீங்கள் பாருங்க, இதோ கூட்டத்தை பாருங்கன்னு ஒரு டாப் ஆங்கிளில் ஒரு இது வச்சிருப்பாங்க, அவ்வளவு கருப்பு சிவப்பு யூனிஃபார்ம்ல நீ பாதி யாரு? தொண்டர் படைன்னு சொல்லுவாங்க. அந்த படை தாங்க எல்லா இடத்துக்கும் போகுது. மதுரையா தொண்டர் படை, அப்புறம் விருதுநகரா தொண்டர் படை, இதே படை அங்கே போயிடுது, அடுத்த வண்டியில் ஏறி உடனே அங்கே போயிடுது, அங்கேயும் இதே கூட்டம். அப்படியே காணிச்சிட்டு கூட்டத்தை காணிக்கிற ஒரு செட்டப்பை வச்சுட்டு அப்படியே ஒரு கார்பரேட் ஸ்டைலில் வந்து உதயநிதி ஸ்டாலின், அந்த ஒங்கோல் இளவரசர் உதவகரை, அப்புறம் வந்து அவங்க அப்பா அந்த மு.க. ஸ்டாலின், இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் ஒரு இதை பண்ணிகிட்டே தெரியுறாங்க. அதனால் வந்து ஓட்டு போடுறது அவங்க நினச்சது வேற, நடக்கிறது வேற மாதிரி இருக்குது. இப்போ அதனால தவிக்கிறாங்க. அவங்க நினச்சாங்க எடப்பாடி நிறைய ஓட்டை கொண்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சாங்க. பார்த்தா எடப்பாடி பிச்சுட்டு போகக்கூடிய அவர் ஓட்டை பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் போகுது. ஆனால் அதிமுகவில் இருந்த நிறைய பேர் வந்தது மட்டும் இல்லை, திமுகவில் இருந்த அண்டர் கிரவுண்டில் நிறைய பேர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக போய்விட்டார்கள். திமுகவினுடைய சாதாரண தொண்டர்கள் பலரும் வந்து பாஜக வந்த ஒரு மாற்று வரட்டுமே. இன்னொன்றுங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு, திமுகவுக்கும் தெரிஞ்சுட்டு, திமுக காரங்களுக்கும் தெரியுது, மத்தியில் வந்து யார்கிட்ட வேணால் கேளுங்க, மு.க. ஸ்டாலின்ட்டே கேளுங்க, மத்திய தனியாக கூப்பிட்டு கேளுங்க, அவர் அதான் சொல்லுவார். எங்கள் மத்தியில் அதான் வந்து அவங்க பொதுச் செயலாளரே புலம்பி தள்ளியிருக்காரு. ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டார்ல, இந்தி படிக்கையில் என்னப்பா தப்புன்னு கேட்டேன், அதை என்ன குற்றவாளி கொண்டு நிறுத்திட்டானவன்,
என்ன போட்டு சொல்ல, நான் ஒரு பொதுச் செயலாளராக இருக்கேன், ஆனால் என்ன வந்து கேட்டு எந்த இதுவுமே செய்கிறதில்ல. முன்னாடி வந்து கருணாநிதி இருக்கும்போது வந்து அன்பழகன் பொதுச் செயலாளர் 2 பேரும் ஆலோசிக்காமல் எந்த தொகுதியில் ஏற வேட்பாளர் நிறுத்தணுங்கிறதெல்லாம் கூட கடைசி அவங்க 2 பேருக்கும் தெரியாமல் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு எனக்கு தெரியாமே கையெழுத்து போட சொல்கிற இடத்த கையெழுத்தை போட்டுட்டு இருக்கேன். என்ன ஒரு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி, தலையாட்டி பொம்மை மாதிரி என்ன வச்சுருக்காங்க. என்கிட்ட எதுவுமே கேட்கறது கிடையாது. எந்த தொகுதியில் ஏற வேட்பாளர் நிப்பாட்டுறதுங்கிறதுல என்னிட்ட கேட்கறதே இல்லை. அவங்கள இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதை விட முக்கியம் தலைமை அதாவது திமுகவினுடைய தலைமை பொதுச் செயலாளர் நான் தான் வந்து எல்லாமே அறிவிக்கணும். ஆனால் எனக்கே தெரியாமல் வேட்பாளர் லிஸ்டெல்லாம் வெளியாயிருது. அதுக்கு பிறகு எனக்கே லிஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்குது. இந்த லட்சணத்தில் நான் இருந்துட்டு இருக்கேன். அது இளைஞரணியிலேருந்து வெளியாகுது. முதலமைச்சர் எங்கெங்கே போனால் என்னென்ன டூர் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் தான் பொதுச் செயலாளர். ஆனால் வந்து இளைஞரணியிலேருந்து உத்தரவு போகுது, இந்தந்த இடத்துல ப்ரோக்ராம்ங்கிறாங்க. அதுபடி எல்லாம் நடக்குது. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை. எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆரும் வந்து மத்திய அரசை சார்ந்து தான் வந்து ஆட்சி நடத்தினார். கருணாநிதியும் வந்து மத்திய அரசை பகைக்காம தான் ஆட்சி நடத்திட்டு இருந்தார். ஆனால் ஸ்டாலின் வந்து அதை நீங்கள் அப்படி பண்ணாதுங்க, நம்ம ஒருங்கிணைஞ்சு போனால் தான் நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும், மக்களுக்கு நல்ல பணிகளை செய்ய முடியும்னு கேட்டால் அதை அவங்க காதில் வாங்குற மாதிரி இல்லை. என்னை வந்து மாற்றணும்னு முடிவு பண்ணுறாங்க. பொதுச் செயலாளரில் வந்து மாற்றிட்டு போட்டோம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் நானே ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். என்கிட்ட சொல்லாமல் மாற்றுறதுக்கு நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நானே ரிசைன் பண்ணிடுவேன்னு சொல்லி அழுது புலம்பாத குறைய அவர் வந்து ஒரு பெரிய கட்டுரையை சொல்லிட்டார் வெளியே. அதை அந்த மாதிரி அவரே வந்து புலம்பி தள்ளக்கூடிய லெவலுக்கு திமுகவினுடைய இதை போயிட்டு, இது எப்போ ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலுக்கு பிறகு பாருங்க அங்கே பிரதிபலிக்கும். இது அங்கே நான் பல தடவை சொல்லிப்போம் பார்த்தீங்களா, இந்த தேர்தலில் திமுக வந்து பெரிய சரிவை சந்திச்ச உடனே பாருங்க திமுக அப்படியே பொழந்துரும். கண்டிப்பாக அப்படியே வகுந்தெடுத்த மாதிரி அது உடஞ்சிடும். அவ்வளோதான். அது கண்ணம்மாப்பேட்டைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாயிரும்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை வச்சு தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த தோல்வி சந்திக்காத வரைக்கும் நிற்குங்க. ஏன்னா 2.5 வருஷம் இருக்குது ஆட்சி, நம்ம ஆட்சி. அதுலேருந்து நம்ம எவ்வளோ கொள்ளையடிக்கணுமோ கொள்ளையடிச்சுக்கிடுவோம். முதலமைச்சர் எவ்வளோ கொள்ளையடிக்கிறாரு. முதலமைச்சர் யோக்கியனாக இருந்தால் கீழே இருக்கணும் யோக்கியனாகிடுவான். ஆனால் அங்கே மேலே இருக்கக்கூடியவர் வந்து அயோக்கியனாக இருந்தால், கொள்ளைக்காரனாக இருந்தால் கீழே இருக்கிறது வரைக்கும் அப்படி தானே இருப்பாங்க. அப்போ எல்லாமே போயிடும். இப்போ இவர் இன்னைக்கு சொல்லியிருக்கல வந்து முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த 25ஆம் தேதி வந்து எல்லாத்தையும் ஆஜராக சொல்லிவிட்டாங்க, எல்லா கலெக்டர் ஆஜரானா என்ன நடக்குமோ அப்படின்னு பயப்படுறோம். என்ன நடக்கும், அடுத்து உள்ளே போக வேண்டியது இருக்குங்கிறத அவர் வாயினாலே சொல்கிறார். நான் போக வேண்டியது இருக்கேன், என் மகன் போக வேண்டியது இருக்கும். கலெக்டர்கிட்ட விசாரிச்சா இவங்க ஏன் போனோம்? அப்போ உண்மையை சொல்லிவிடுவாங்க. அப்போ உண்மையை சொன்னால் மணல் கொள்ளைன்னா நாங்கள் உள்ளே போகிறோம், எங்களுக்கு அனாமத்தை விட்டுட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி கொந்தளிக்கிறார். அதை விட இன்னொரு கருத்துன்னு சொன்னார். என்னைக்கு வந்து அதாவது இந்த திமுக வந்து வலுவிழக்க ஆரம்பிச்சுட்டு சுத்தமாக போயிடுறாங்கிறாரு. என்ன காரணம் சொல்றாரு? 60% பேர் திமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்க வந்து அதிமுக வந்தவங்க. அவங்ககிட்ட கொள்கை கிடையாது, பதவிக்காக வந்தவங்க. என்னைக்கு இங்கே சரியாக ஆரம்பிக்க ஓடி போயிடுவாங்க வெளியே. கரெக்டான பாயிண்ட் தானே? ஒரு மூத்த அரசியல்வாதி கரெக்டான பாயிண்ட்டை சொல்றாரு. 20% தான் கொள்கைக்காக இருக்காங்க, 20% பேரை என்ன மாதிரி கிளடு கட்டைகள்னு சொல்றாரு. ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். கரெக்டான பாயிண்டை தான் சொல்றாரு. துரைமுருகன் மூத்த அவர் தான் திமுகவுடைய பொதுச் செயலாளர். என்ன மாதிரி கிளறு கட்டைகள் 20% அவன் மட்டும்தான் கொள்கைக்காக இருக்கான். மற்றபடி வந்து இந்த 60% பேரும் திமுகல இருந்து வந்தவங்க தான் நிர்வாகியாக இருக்காங்க. அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் கவிழ்த்து விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எங்கே போனால் பொழைப்பு நடக்குமோ அங்கே ஓடி போயிடுவாங்க. அவ்வளோதான். அதனால் அவங்கள நீங்கள் நம்ப வேண்டாம். ஆனால் இங்கே சொன்னால் எவன் கேட்குறாங்கிற மாதிரி அவர் வந்து புலம்பி தள்ளியிருக்காரு. இதுதான் உண்மையான திமுகவிலே இப்போதைக்கு திமுகவில் உள்ள புகைச்சல், இல்லைன்னா அங்கே பூகம்பமே இதுதான். திமுகவில் எழுந்துள்ள பூகம்பம் இதுதான். தேர்தல் முடிஞ்சோடனே வெடிக்கும். ஏன்னா ஒரு பெரிய தோல்வியை இப்போ சந்திக்க போகிறாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி அணி இங்கே கிடந்து புலம்பி தள்ளிட்டு இடக்க அழுது கமருது, இந்த பக்கம் திமுக கமருது. ஆனால் ரொம்ப ஜாலியாக பயணம் பண்ணிட்டு இருக்க தேர்தலை சந்திக்கிற ஒரே அணி பாஜக அணி தான். ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அண்ணாமலையா அவர் ரொம்ப ஜாலியாக. ஏன்னா அவர் வந்து நான் ஏற்கனவே என்னுடைய வாயில் வந்த வார்த்தை வந்து 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திரு அண்ணாமலை IPS கோவை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற போறாரு. இதுதான் என்னுடைய வார்த்தை. கண்டிப்பாக அதை நோக்கி தான் அது போயிட்டு இருக்கு. இந்த வாட்டி தான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு எல்லா மட்டத்திலையும். அதாவது முக்கியமாக படித்தவங்க, இல்லைன்னா அரசு இதில் வேலை பார்த்தவங்க, இல்லைன்னா தொழில் அதிபராக இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் இந்த வாட்டி வந்து கட்டாயம் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. 80% மேலே ஓட்டு பதிவாகும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். 90% வரைக்கும் போகணுங்கிறது டார்கெட்டு. ஆனால் 80, 85 எல்லாம் போயிட்டாங்க, அதை தாண்டிட்டாங்க அப்படின்னாலே பாஜக கன்ஃபார்மா பல இடங்கள்ல 1-2 இடங்கள்ல திமுக வெற்றி பெற்ற பெரிய சாதனையா இருக்கும். இந்த ஓட்டு பதிவை கீழே இறக்கணும்னு நினைக்கிறது திமுக. அதுக்காக வேண்டிதான் இவங்க வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல்லாம் லீவ் விட்டு வச்சாச்சு. இப்பவே
எதுக்கு எலெக்ஷனா, எலெக்ஷன் சொல்லிட்டு லீவ் விட்டுட்டு லீவுக்கு எதுக்கு என்ன இந்த குழந்தைகளுக்கு என்ன ஸ்கூலுக்கு போகிறது அது போயிட்டு போடுது. அப்போ ஏன்டா அதுக்கு லீவ் விட்டு குழந்தைகளுக்கு லீவுங்கிறத அதாவது சைக்காலஜிக்கலாக இப்படி செய்கிறாங்களாம். குழந்தைகளுக்கு லீவ் விட்டாச்சு ரைட்டு. அடுத்து என்ன 17ஆம் தேதி 18ஆம் தேதி எல்லாம் வந்து எல்லா ஊருக்கும் பஸ் விட்டாச்சு. அப்போ அந்த குழந்தைகள் அப்புறம் வந்து பெற்றோர்கள் எங்க 3 நாள் லீவ் இருக்குங்க, அப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வருவோம். அப்போ ஊருக்கு போனாங்க ஓட்டையாகவும் போடுவாங்க. அப்போ போயிடுவாங்கன்னு நம்புறாங்க இவங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தானே இருந்தாங்க. எலெக்ஷன் அப்படின்னா இவங்க ஒரு 3 நாள் தொடர்ந்து லீவ் வருது ரைட்டு, ஊட்டிக்கு போவோம், கொடைக்கானலுக்கு போவோம், இல்லைன்னா ஊருக்கு போவோம்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி அது 2 கட்சியுமே பிடிக்காதவங்க. 2க்கு எதுக்கு ஓட்டு போட்டோம் ஒன்றும் ஆக போகிறதுங்கிற ஆக போகிறது இல்லைங்கிற நம்பிக்கை எண்ணத்தை ஏற்படுத்தினால அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அண்ணாமலை வரணுங்கிறதுக்காக வெளியூரில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இங்கே வராங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அங்கே வந்துட்டு லீவ் போட்டு இங்கே வராங்க. ஓட்டுங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல 4 பேர்ட்ட ஓட்டு போட சொல்லுவோன்னு வராங்க. வெளிநாட்டில் இருந்து இங்கே கேன்வாஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படியாவது பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவோன்னு நினச்சி சொல்கிறாங்க. பாஜக பிரதமர் வந்த இடத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த 2 தினங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எக்கு தப்பா வந்து நிற்பாங்க. அந்த முகத்தையும் பாருங்க. மு.க. ஸ்டாலின் கூட்டத்துக்கு வந்திருக்க பெண்களையும் பாருங்க, அப்பட்டமா தெரியும். மு.க. ஸ்டாலின் கூட்டத்துக்கு வந்தவங்க பாருங்க, காசுக்காக வந்திருக்காங்க, நிற்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த பக்கம் நீங்கள் பாருங்க, மோடிக்கு அப்படி உற்சாகத்தில் கை காட்டுவாங்க, கத்துவாங்க. அதை விட இந்த பாண்டி பஜாரில் அவர் வந்து ரோட் ஷோ நடத்தும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபோட்டோ இருக்குங்க, மோடியுடைய ஃபோட்டோ வச்சிருக்காங்க. அதில் அதுக்கு பக்கத்தில் ஒரு வயசான அம்மா, படிப்பறிவு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் அவங்கள பார்த்தா தெரியுது. அவங்க வந்து முந்தானையை விரித்து கும்பிடுறாங்க, கடவுளாகவே ஆக்கிட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கடவுளாக வச்சு முன்னாடி உட்கார்ந்து அவங்க மடிப்பிச்சை கேட்குறாங்க. எந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குங்க மக்கள். இவங்க வந்து அதுதான் இவங்களுக்கு அதை புரிஞ்சனால தான் சென்னைக்குள்ள அண்ணாமலை நடைபயணம் வரும்போதும் சென்னைக்குள்ள தடை, அப்புறம் பிரதமர் வரும்போதும் 1008 நெருக்கடிகள் கட்டுப்பாடுகள் அதையெல்லாம் தாண்டி தான் வந்தாங்க. நீங்கள் வாகனங்கள் வரக்கூடாதுன்னு சொல்றது ஒரு லாஜிக் இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே வராதுங்க, பிரதமர் வராது, பாதுகாப்பு நடவடிக்கை கருதி நீங்கள் வாகனம்லாம் தடை செய்திருக்கோம்னா ஓகே, அது கூட 2 வீலர்லாம் விடலாம், நேரம் நெருங்கும் போது தான் நீங்கள் கட் பண்ணணும். ஆனால் 2 வீலர் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது சரி ஓகே பிரதமர் பாதுகாப்புன்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நடந்து போகக்கூடிய ஆட்கள் கூட போகக்கூடாதுன்னு தடுத்தாங்கன்னா, பாண்டி பஜாருக்குள்ள ஆட்களை 2 மணிக்கு மேலே அலோவ் பண்ணாமல் அதை தாண்டி இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா, அப்போ எங்கேயோ சுற்றி ஏதோ ஒரு சந்து பொந்துக்குள்ளால எப்படியோ உள்ள வந்துட்டாங்கல்ல. அங்கே தான் இருக்குது மக்களுடைய ஆர்வம், அந்த அளவுக்கு இருக்குது. அதுவும் இந்த மற்ற மாவட்டங்களில் சென்னையிலேருந்து உள்ளவங்க மட்டும் கிடையாது, டி நகரில் உள்ளவங்க மட்டும் வந்தாங்க அப்படின்னு கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், அங்கேருந்தெல்லாம் அவங்களா கிளம்பி வந்திருக்காங்க. அவங்கவங்களா பஸ் ஏறி வந்திருக்காங்கன்னா அது பெரிய ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி தமிழகம் வந்து நகர்கிறதுங்கிறது தான் உண்மை. அதனால தான் பிரதமர் நரேந்திர மோடி இங்கே வந்து தொடர்ந்து வந்து இதை பண்ணுறாருன்னா அவருக்கும் தெரியும் இங்கே ஒரு பெரிய மாற்றம் வருதுங்கிறது தெரியும். அதே மாதிரி அண்ணாமலையை வந்து ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அழிச்சிடலாம்னு நினச்ச திமுகவும் சரி, பங்காளிகள் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, இந்த பங்காளி கும்பல் எல்லாம் சேர்ந்து இது இவருக்கு எதிராக நல்ல கொம்பு சீவி என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க. எல்லாம் தாண்டி வந்து அவர் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறாரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ். அவரை தோக்கடிக்க ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. அதுலேயும் மூக்க உடஞ்சது தான் மிச்சம். எந்த தொகுதிகள் எல்லாமோ அதாவது எப்படியாவது பாஜகவில் பல இடத்துல தோக்கடிக்கலாமான்னு பார்த்தாங்க, இப்போ முடியலை. அதுதாங்க விஸ்வரூப வெற்றிங்கிறது. பார்த்தீங்களா, அதாவது பொதுமக்கள் ஓட்டு, கட்சி ஓட்டுங்கிறது கம்மி தான், எல்லா கட்சிக்குமே ஒரு குறிப்பிட்டதாக இருக்கும். பொதுமக்கள்னு ஒரு பெரிய இது இருக்காங்கல்ல, அரசியலில் எந்த கட்சியிலையும் பெருசாக ஈடுபாடு இல்லாமல் தனியாக நின்னாங்கல்ல, அப்படியே நகர்ந்து வந்து அண்ணாமலை பக்கம் நிற்கிறாங்க. அதை காமராஜரை ஏற்றுக்கிட்டாங்கல்ல, வயசான காலத்தில் இப்போ இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அண்ணாமலையை பேரனா நினைக்கிறாங்க. எம்ஜிஆரை விசுவாசியாக இருப்பாங்கல்ல, அவங்க அண்ணாமலையை அவங்க வீட்டு பையனா தம்பியா மகனா நினைக்கிறாங்க. ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அவங்களாம் அண்ணாமலையை தான் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு ஆளாக, ஒரு நேர்மையான ஒருத்தராக இவர் தான் இருக்காருன்னு நம்புகிறாங்க. இப்படி எல்லா வகையிலையும் அண்ணாமலை மோடின்னு நம்புறதுனால தான் மக்கள் தமிழகமே ஒட்டுமொத்தமாக பாஜக பக்கம் சாஞ்சு நிற்குது. இது அதே மாதிரி கூட்டணியும் வந்து திரு டாக்டர் ராமதாஸாக இருந்தாலும் சரி தான், பாமகவாக இருந்தாலும் சரி தான், இல்லை தமாகவாக இருந்தாலும் சரி தான், அவங்களும் எல்லாமே ஜெல்லாகி போய் வேலை செய்கிறாங்க களத்தில். இன்னும் சொல்ல போனால் சிதம்பரம் தொகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகக்காரங்கள் ஒவ்வொரு இந்துத்துவவாதிக்கும் ஒரு தேசியவாதிகளுக்கும் வந்து விடுதலை சிறுத்தைகள் தோக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. திருமாவளவன் தோக்கணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் அந்த எண்ணம் இருக்குது. அந்த அளவுக்கு இந்துக்களை இழிவுபடுத்தி பேசுனது வேற, அந்த அளவுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம், என்ன வாக்கிய தகராறு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்துக்களை அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசுறது, இழிவுபடுத்தி பேசுறது, இப்படியே பேசிட்டு இருந்தது தான் அதனுடைய கோபத்தை இப்போ வெளிப்படுத்தும் போது தாங்க முடியல. அவரே போய் கோயிலில் போய் சரணாகதி அடைகிறாரு, ஆனால் மன்னிக்க மாட்டார்ல கடவுள். அது எப்படி மன்னிப்பார்?
வருஷத்துல 363 நாளும் வந்து கடவுளை திட்டிவிட்டு அது பிறகு கடைசி நாள் போய் அப்படியே தொட்டு கும்பிட்டா இதை மாதிரி எத்தோழித்தனம் இருக்குமா? இப்போ புலம்ப ஆரம்பிச்சாச்சு. அதனால வந்து இதுதான் நிலவரம். அதனால வந்து அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி தேசியவாதிகளுக்கு எப்படி வந்து சிதம்பரம் தொகுதியில திருமாவளவனை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே சிந்தனையில தான் வன்னியர் சமுதாயம் இருக்கு. அதே சிந்தனையில தான் பிற சமுதாய மக்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு ரவுடித்தனம் பண்ணா எவனுக்கு வராது கோவம்? அவ்வளவு கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம், இப்படியே வாழ்க்கையை ஓட்டுனீங்கன்னா அதனால பயங்கரமான கோபத்துல இப்போ கோபத்தினுடைய வெளிப்பாடு பாருங்க. கண்டிப்பா பாருங்க, விழுப்புரத்துலயும் அவுட், சிதம்பரம் அவுட்டு தான். 2 இது, அதாவது VCK விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அவுட்டு. இந்த தடவை கொல்லி வச்சு விடுவாங்க. அதுவும் அந்த மாதிரி தான் பேருக்கு. தமிழகம் முழுக்க இதான் நிலவரம். நல்ல பிரகாசமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, வணக்கம்.